நம்ம தேச தலைவர் ஒருத்தர் சமீபத்தில் தேவாலயத்துக்கு போனார். போயிட்டு அங்கே ரொம்ப பவ்யமாக அந்த பைபிளை தொட்டு வணங்கினார்னு சொல்லி ஹெட்லைன்ஸில் வந்தது. ரொம்ப ஹாட் டாப்பிக்காக அதை பற்றி பேசினாங்க. இதை பார்க்கும்போது மேலை நாட்டில் விசேஷமாக ட்ரம்ப் இதை பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, ஆகா என்ன மனுஷன், எல்லா மதத்தையும் ஒன்றா நேசிக்கிறாரு, ஒரே ஒன்று போல நேசிக்கிறாருன்னு சொல்லி நினைப்பார். ஆனால் அதுக்கு தானே இந்த ஃபோட்டோ ஷூட்டு. ஆனால் உண்மையால கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவாலயங்கள், திருச்சபைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது, இடிக்கப்படுகிறது, உள்ள சூறையாடப்படுகிறது, பாஸ்டர்ஸு ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், பைபிள் எரிக்கப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை குறித்து ஏன் இப்படி செய்கிறீங்கன்னோ, இது தவறுன்னோ அந்த தலைவர் அறிக்கை இது வரைக்கும் விட்டது கிடையாது. இனிமேல் அவர் விட போகிறது இல்லை. இது இப்படியே தொடர்ந்து நடக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தடைகள் மிகுந்தது. அந்த தடைகளை தாண்டி தான் நம்ம வரணும். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் கடைசி 5 வசனங்களை நம்ம பார்க்கும்போது 29 to 34 வசனங்களில் அங்கே இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகும் பொழுது வழியருகே 2 குருடர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சத்தத்தை கேட்குறாங்க, யாரோ நடந்து போகிறாங்களே, கூட்டமாக போகிறாங்களேன்னு கேட்கும்போது இயேசு போகிறாருன்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப சத்தமாக கூப்பிட்றாங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும்போது அந்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். பேசாமரு, எது கத்துற, அமைதியாருன்னு அதட்டினாங்களாம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் அதட்டினாலும் அவர்கள் இன்னும் அதிக சத்தமாய் தாவீதின் குமாரனே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அந்த கூப்பிட்ட உடனே இயேசு பார்க்கிறாரு, அவங்கள வர சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்யணும், எனக்கு கண் பார்வை வரணும். உடனே கர்த்தர் அவர் அற்புதத்தை அங்கே கட்டளையிடுகிறார். இயேசுவின் அந்த அற்புதம் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குருடர்கள் கண் பார்வை அடைகிறார்கள். வசனம் சொல்வது, பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவை ஃபாலோ பண்ணார்கள். அப்போ இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, தடைகள் வரத்தான் செய்யும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு தடை இருக்கும். சொந்த வீட்லேயே சொந்த ஜனங்கள்னாலேயே அவங்களுக்கு தடை உண்டாகும். வேதம் வாசிக்க, உபவாசிக்க, சர்ச்சுக்கு போக, ஜெபிக்கிறதுல எல்லா இடத்துலையும் தடைகள் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை தாண்டி நம்ம வரும் பொழுது, இயேசுவிடத்தில் வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாகவே இதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி பகுதியில் இதை தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி நாம் இயேசுவின் இடத்துல போகும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பார்க்க போயிடக்கூடாது. அவரை ஃபாலோ பண்ணணும். அவரை பின்தொடர்ந்தார்கள், பின் சென்றார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அதை இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தடைகளை கர்த்தர்